கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. சென்னை ஸ்ரீ பிரேமிக வரதன் பஜன மண்டலி மூலமாக 11ஆம் தேதி ஜூன் 26ஆம் வருஷம் ஆரம்பித்து 17ஆம் தேதி ஜூன் 2026 வரையிலே ஸ்ரீமத் பாகவத சப்தாக திரிவேணி மகோத்சவம் என்பதாக மதுரா பிருந்தாவனத்திலே வைத்து பல்வேறு சத்சங்கங்கள் நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீ கிருஷ்ண சாதக் ட்ரஸ்ட் அந்த இடத்திலே இந்த புருஷோத்தம மாத மகிமை அதிக மாசத்தை பற்றி, அதிக ஜேஷ்ட மாசத்தை பற்றி விசேஷமான உபன்யாசங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. சட்டநாத பாகவதர் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. சில மாதங்களுக்கு முன்பாக அயோத்திக்கு சென்று அங்கு விசேஷமான முறையிலே நாம சங்கீர்த்தன வைபவத்தை சட்டநாத பாகவதர் நடத்தி வந்திருக்கிறார். சட்டநாத பாகவதர், அவருடன் ரங்கராஜ பாகவதர், சிவராமகிருஷ்ணன், இப்படி அனைவரும் இதிலே இணைந்திருக்கிறார்கள். இங்கிருந்து சென்று தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நாம் சொல்லி வருகிறோம். தென்னாட்டிலிருந்து இவ்வளவு பாகவதர்கள் அங்கு சென்று இப்படி பாகவத பாராயணங்கள், உபன்யாசங்கள், நாம சங்கீர்த்தனங்கள், இப்படி இந்த பகவானுடைய தியானமாகவே தத்குணானேவ காயந்தஹா என்பதாக அந்த பகவானுடைய குணகணங்களை, அகணித குணகண பூஷிதராம் அவனி தனயா காமிதராம் என்பது போன்று அந்த பகவானுடைய குணங்களை பல்வேறு உபாசனா மார்க்கங்கள் வழியாக அந்த யமுனா தீரத்திலே, அந்த யமுனா தீரத்தை பற்றி பல்வேறு சாகித்யங்களிலே மற்றும் பாகவதத்திலே விசேஷமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தியாகராஜ சுவாமி கீர்த்தனத்திலேயும் வருவதாக சொன்னார்கள் யமுனா தீரத்தை பற்றி. அப்படி அந்த கிருஷ்ண லீலைகள் நடைபெற்ற கோவர்தன கிரி இருக்கக்கூடிய கோவர்தன கிரிதாரி கோபாலகிருஷ்ண முராரி என்பதாக அந்த மதுரா பிருந்தாவனத்திலே வைத்து இந்த சத்சங்கம் சப்தாகம் விசேஷமாக நடைபெற்று வருகிறது. நம்முடைய பாரத க்ஷேத்திரத்திலே புண்ணியக்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த ஜெய யமுனே ஜெய பீதி நிவாரிணி சங்கட நாசினி பாவயமாம் என்று ஆச்சாரிய பகவத் பாதர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட இந்த யமுனா தேவியினுடைய அனுகிரகத்துடன் தற்பொழுதுதான் அங்கு புஷ்கரம் என்கிற விழாவானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யமுனா புஷ்கரம். இந்த புஷ்கர சம்பத்சரத்திலே அங்கு இது போன்ற சத்சங்கம் நடைபெறுவது விசேஷமானது. இந்த ஒரு வருஷம் இந்த புஷ்கர வருஷம் இருக்கிறது. அதிலே இது போன்ற சத்சங்கத்தை பல்வேறு பாகவதர்களும் அங்கு சென்று நடத்தி இந்த யமுனா புஷ்கர விழாவானது கிருஷ்ணருடைய அனுகிரகத்தையும் பகவத் பக்தியையும் சத்சங்கத்தையும் அந்த பகுதி மக்களுக்கும்
அந்த பகுதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ராஜதானியாக விளங்கக்கூடிய டெல்லி மகாஜனங்களுக்கும் விசேஷமாக அளித்து நம்முடைய வாழ்க்கை முறையிலே நம்முடைய நாடு சிறப்பதற்கு, நம்முடைய சமுதாயம் சிறந்து விளங்குவதற்கு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு ஆத்ம திருப்தியும் ஆத்ம குணங்களும் நிறைந்து இருப்பதற்கு இந்த பகவத் பக்தியும் பாகவதர்கள் மூலமாக இந்த சத்சங்கமும் மிகவும் உபகாரமாக இருக்கக்கூடியது. ஆகவே இந்த பாகவத சம்மேளனமானது இந்த சட்டநாத பாகவதர் மூலமாக நடைபெறக்கூடியது. இன்னும் பல ஊர்களிலேயும் நடைபெற்று இந்த யமுனா புஷ்கர சம்பத்சரத்திலே பல்வேறு பாகவதர்கள் மூலமாக அந்த யமுனா தீரமான பிருந்தாவனத்திலே இந்த சத்சங்கங்களின் மூலமாக அந்த பாகவதத்தினுடைய பிரபுரஜந்தம் என்று சொல்லக்கூடிய சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி, அனைத்து உயிரினங்களிடத்திலேயும் சாந்தி என்பது நிலவ வேண்டும், நம்பிக்கை என்பது நிலவ வேண்டும், ஒற்றுமை என்பது வலுப்பெற வேண்டும். அதுதான் விஸ்வசாந்திக்கு உபயோகமானது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வெளிநாடுகளிலே நிலவிய ஒரு உஷ்ணம் ஓரளவுக்கு தணிய தொடங்கியிருக்கிறது. இந்த சத்சங்கமானது அனைவருடைய உள்ளத்திலேயும் அந்த சைத்தன்யத்தை வளர்த்து, பகவத் பக்தியை வளர்த்து, ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் என்று அனைவருக்கும் ஸ்ரேயஸை கொடுப்பதாக அமைய வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.